பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சிக்கான ஒரு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகம் நம்மளை ஒவ்வொரு நாளும் பயத்திலையும் கலக்கத்திலையும் கொண்டு போகுது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம நினைக்கலாம், இந்த மோசமான உலகத்தில் தேவன் ஏன் நம்மளை வச்சாரோ, பேசாமல் இந்த தேவன் நம்மளே அவரோடு சேர்ந்து பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கலாமே. நிறைய நேரம் அப்படி தான் பாருங்கள், நம்மளுக்குள்ளே அந்த தாட்ஸ் வருது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் எங்கேயோ இல்லைங்க, நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆல்சோ இந்த உலகத்தில் எப்படினாலும் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த உலகத்தை மாற்ற, இந்த உலகத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய வல்லமையிலும் அவருடைய நன்மையிலும் நிலைத்திருந்து இந்த உலகத்தை அவருடைய சித்தத்தின்படி மாற்றவே இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நாம் இந்த உலகத்திலே வாழும்படி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக அவர் மரித்து உயிர்த்து நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல இருந்தால் நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படிங்கிறது என்ன குறிக்குது? இந்த விழுந்து போன உலகத்துக்கு உரியவர்கள் நாம் அல்ல. அந்த பேட்டனுக்கும் நமக்கும் சம்பந்தம் அல்ல. நம்மளுடைய ராஜா தேவன், நம்மளுடைய ராஜாங்கம் பரலோகம். நமக்கு எது வேணும்னாலும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் தாவீது சொன்னது பாரி. நமக்கு எல்லாம் பரலோகத்திலிருந்து பரலோக தேவனிடமிருந்து கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்துல அழிவுகள், நாசமோசங்கள், நீங்கள் பார்க்கிற கோரமான விஷயங்கள்லாம் இருந்தாலும் இது நம்மை சேதப்படுத்தாது. இதை நம்பி நம்ம வாழல. இதனுடைய பொருளாதாரம் குறைஞ்சு போகலாம், இதனுடைய செழிப்புகள் ஒன்றுமில்லாமல் போகலாம். ஆனால் நாம் எதை நம்பி எதை சார்ந்து வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனை நம்பி தேவனை சார்ந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் என்னுள்ளும் நான் உன்னுள்ளும் இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் கனி கொடுப்பீங்க. தேவன் சொல்றாரு. அப்ப நம்ம ஒரு சில விஷயங்களை நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். ஆமாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனாலும் இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த விஷயம் பார்க்கும்போது நமக்கு நடந்துருமோன்னு பயம் வந்துடும். அதனாலதான் தேவன் சொல்றாரு, ரோமர்ல 12 பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இனதென்று பகுத்தறியத்தக்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப நம்ம உட்காந்துக்கிட்டு இந்த வேர்ல்ட்ல நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்துட்டு கலக்கிக்கிட்டு அது சொல்ற வழியில போறதுக்கு இல்லை. நம்ம மனம் மறுரூபமாகி, எப்படி மறுரூபமாகணும், எந்த விஷயத்தை நம்ம பிடித்து கொள்ளணும், தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது நன்மை, தேவனுடைய சித்தம் இதுல பரிபூர்ணமா இருக்கா, இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த மோசமான உலகத்திலையும் இந்த பஞ்ச காலங்களா இருந்தாலும் இல்லைன்னா நாசமோச காலங்களா இருந்தாலும் நம்ம 100 மடங்கு செழிக்கலாம். அப்படித்தான் ஈசாக்கு செழித்தான். இதுதான் தேவன் நீங்க சிம்பிளா சொல்றாரு. நீங்க இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்துக்குரிய அல்லன்னா இந்த உலகத்துக்குரிய எதுவும் உன்னைய பாதிக்காது, சேதப்படுத்தாது. அதை நம்பி நீ இல்லை, என்ன நம்பி நான் உன்னை வச்சிருக்கேன். ஈசாக்கை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான், தேவனுடைய வார்த்தையை நம்பி 100 மடங்கு அறுவடை அறுத்தார். இப்படியாக இந்த காலகட்டங்களில் நாம் தேவனுக்குரியவர்கள், தேவனிடத்திலிருந்து எனக்கு எல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஆகவே என் மைண்டை நான் மறுரூபப்படுத்துகிறேன். எல்லாம் அவருக்கு எது பிரியும், அவர் சித்தம், அவருடைய பரிபூர்ண விருப்பம், அதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி மாத்திரம் நீங்கள் மைண்டை டியூன் பண்ணி போயிட்டே இருங்க. நான் தேவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மாத்திரம் இல்லை, அவருடைய சித்தம், அவருடைய பரிபூர்ணம், அவருடைய நன்மை எதுங்கிறத அறிந்து அதில் செயல்படுத்தி போயிட்டே இருங்க. 100 மடங்கு அறுவடை நிச்சயம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா, இந்த வார்த்தையை கேட்டவர்கள் உற்சாகம் அடைந்து இப்பொழுதே அப்பா இந்த விஷயங்களை எல்லாம் அப்படி விசுவாசித்து பெரிய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வார்களா, 100 மடங்கு அறுவடை அறுப்பார்களா. இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டது.